என்னதான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது அப்படின்னாலுமே அந்த ஒரு ஆபரேஷனை சுத்தி இன்னும் பல குழப்பங்கள் நிலவிட்டு தாங்க வருது. அதுல மிக முக்கியமான குழப்பம் இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அப்படிங்கிறதான். ஸோ அந்த கேள்விக்கான விடை இப்போ ரொம்ப தெளிவா வெளியாகி இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாக் அரசாங்கம் நாங்க ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா நம்புறதுக்கான காரணம் என்ன, இந்திய அரசாங்கம் பாக்குக்கு கண்கட்டு வித்தை காட்டுனது எப்படி, அவங்க உண்மையிலுமே ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்ற மாதிரியான பிம்பத்தை இந்திய அரசாங்கம் உருவாக்குனது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இந்தியாவுக்கு உதவிகரமா இருந்த எக்ஸ்கார்டு சிஸ்டம் அப்படிங்கிறத பத்தியும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான மோதல்ல பாக் அரசாங்கம் பல ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இழந்திருந்தாங்க. ஆனா என்னதான் பல ஃபைட்டர் ஜெட்ஸை இழந்திருந்தாலும் பாக் அரசாங்கம் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்களும் இந்தியாவினுடைய போர் விமானங்கள், அதுவும் ரஃபேல் மாதிரியான உயர்தர விமானங்களே சுட்டு வீழ்த்திட்டோம், அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு லாசஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த ரஃபேல் விமானத்தை சுட்டு தள்ளினதை வச்சே ஒரு பெருமை தேடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே நாங்க 5 to 6 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பலருக்குமே பாத்தீங்கன்னா குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. உண்மையிலுமே இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை இழந்துருச்சா, பாக் அரசாங்கம் சீன விமானங்களை வச்சு அதை சுட்டு வீழ்த்திட்டாங்களா, இவ்வளவு பெரிய நவீன விமானம் எப்படி பாக் அரசாங்கத்தால சுட்டு வீழ்த்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாங்க இந்த எல்லா கேள்விகளுக்குமே விடை கொடுக்கிற வகையில சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் போர் விமானங்கள்ல இருக்கக்கூடிய எக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். அது என்னப்பா எக்ஸ் கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா ஒரு போர் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடா இருந்தாலும் எதிரி நாட்டினுடைய தாக்குதல்ல இருந்து தன் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளங்களாகட்டும், அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றணும், முக்கியமா ஃபைட்டர் ஜெட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டீகாய்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றது ரொம்பவே வழக்கம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபைட்டர் ஜெட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய் மிலிட்டரி பேசஸில் வச்சிருவாங்க. அது சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போதும் சரி, ட்ரோன்ஸ் இருந்து பார்க்கும்போதும் சரி, ஆக்சுவலான ஃபைட்டர் ஜெட் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது உண்மையான ஃபைட்டர் ஜெட் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மேலே எதிரி நாடுகள் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையாக இருக்கும். இவங்களோட ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத வேற பக்கம் சேஃபாக வச்சிருப்பாங்க. இது காலமாக யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான். ஸோ நிலத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான டீகாய்ஸ் அப்படிங்கிறத நம்மளால பயன்படுத்த முடியும். அதுவே வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும் பொழுதும் இதே மாதிரியான டீகாய்ஸ் அப்படிங்கிறத நம்மளால பயன்படுத்த முடிஞ்சா, அந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தினது தாங்க இந்த எக்ஸ்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். ஸோ இந்த எக்ஸ்கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானத்துக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக அந்த விமானத்துக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 30 கிலோ அளவுக்கு இந்த ஒரு டீகாய் வெயிட்டாக இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஃபேல் விமானம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மை அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்கார்டு. ஸோ இந்த எக்ஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ சிஸ்டம் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதிரி நாட்டினுடைய போர் விமானங்கள் நம்ம நாட்டினுடைய இந்த ரஃபேல் விமானங்களை துரத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்பேஸ் போயிட்டோம், அதுக்காக பதிலுக்கு பின்னாடி ஒரு 4-5 ஜெட்டை வச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்க சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ரஃபேல் விமானத்துக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விமானத்தை இயக்கக்கூடிய பைலட் நினைச்சார் அப்படின்னா அவர் உடனடியா இந்த ஒரு டீகாய், அதாவது எக்ஸ்கார்டு அப்படிங்கிற சிஸ்டமை நடைமுறைப்படுத்துவார். ஸோ இந்த எக்ஸ்கார்டு அப்படிங்கிறத அவர் யூஸ் பண்ணதையுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபேல் விமானத்துக்குள்ள இருந்து அந்த ஒரு டீகாய் வெளியே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக அது தொங்கிக்கிட்டு பின்னாடியே இந்த ரஃபேல் கூடயே டிராவல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணதையுமே இந்த எக்ஸ்கார்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாகவே ஜாம் பண்ணிடும். அதே மாதிரி ஃபேக் சிக்னல் அப்படிங்கிறத எதிரி நாட்டினுடைய ரேடார்ஸ்க்கு அனுப்புங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சைனாவினுடைய J-10 ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் பின்னாடி துரத்திக்கிட்டு சுட்டு வீழ்த்தினதா பாக் கிளைம் பண்ணது இல்லையா. ஸோ இப்போ அந்த ஜெட் வரும்பொழுது அதோட ரேடாருக்கு பார்க்கும் பொழுது இது ஆக்சுவலான ரஃபேல் ஜெட் அப்படின்ற மாதிரியே தெரியுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த
ரேடார்ஸ் அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணும். அது ஒவ்வொரு சர்ஃபேஸ்ல பட்டுட்டு மறுபடியும் எதிரொலிக்கிறத வச்சு தான் அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் பட்டுட்டு மறுபடியும் எதிரொலிக்கும் பொழுது ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதுல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஜெட்டினுடைய சர்ஃபேஸுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட யூனிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேட்டர்னை இந்த டீகாயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த எதிரி நாட்டினுடைய போர் விமானத்தில் இருக்கக்கூடிய ரேடார் ஆகட்டும், இல்லை அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் ரேடார் ஆகட்டும், இது எல்லாமே இதை ஒரு டீகாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அது உண்மையான ரஃபேல் விமானம் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைலை லாக் பண்ணி டார்கெட்டை நோக்கி லான்ச் பண்றதுக்கு இந்த ரேடார்ஸ் தான் பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரேடாரே வந்து இதுதான் உண்மையான ரஃபேல் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை நம்புது. அப்படிங்கும் பொழுது அதை லாக் பண்ணி மிசைலை லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் அது போய் டீகாய் மேலதான் அடிக்குமே தவிர ரஃபேல் விமானத்துக்கு எந்த விதமான சேதாரமும் ஆகாது. ஆனா அந்த எதிரி நாட்டுக்கு பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே இங்க இருந்ததை சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேக் அடிச்சிடுவாங்க. ஆனா இந்தியாவினுடைய ஆக்சுவல் ஃபைட்டர் ஜெட்ஸ் எந்த ஒரு டேமேஜும் இல்லாம சேஃபா வந்து தரையிறங்கி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கார்டினுடைய முக்கியமான பணி. சில நவீன போர் விமானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீகாய்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சைனாவினுடைய J-10ல அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அவங்க ரிப்பீட்டடாக இந்த டீகாய்ஸை தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்து நாங்கள் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு வந்து பாக் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் ஆக்சுவலாக எந்த ரஃபேலும் சுட்டு வீழ்த்தப்படலை. இதை டசால்ட் நிறுவனம், இந்த ரஃபேல் ஜெட் விமானங்களை தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த நிறுவனம் CEO ஆன எரிக் ட்ரேப்பர் அப்படிங்கிறவரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர்ல பெருசா இந்தியாவுக்கு எந்த ஒரு ரஃபேல் விமான இழப்பும் ஏற்படவே கிடையாது. ஒரே ஒரு ரஃபேல் விமானம் மட்டும் இந்திய அரசாங்கம் இழந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த ஒரு ஆபரேஷன் இழந்தது கிடையாது. ஒரு ட்ரைனிங் அப்போ ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல பறந்த பொழுது அந்த ஒரு விமானம் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்னால வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்குது. அதை தவிர வேற எந்த இழப்புமே இந்தியாவுக்கு ஏற்படல அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரலாம். ஏன்பா இந்தியாவுக்கு போர் விமானம் இழப்பு ஏற்பட்டுதா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அவங்க தான் அந்த விமானத்தை வித்துருக்காங்க இல்லையா. ஸோ என்னதான் அவங்க விமானத்தை வித்துட்டாலுமே கூட அப்பப்போ சில டேட்டாஸ் அப்படிங்கிறத அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்காகனா தொடர்ந்து அவங்களுடைய போர் விமானத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இல்லை அந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல இந்த போர் விமானத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது, ஸோ என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது உண்டுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம ஒரு போன்ல ஆப் யூஸ் பண்றோம், நம்ம தான் அந்த ஆப்பை யூஸ் பண்றோம், நம்ம தான் அந்த ஆப்பை வந்து ஓனர் மாதிரி. ஆனா நம்ம கிட்ட சில டேட்டாவை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும் பொழுதே பெர்மிஷன் அப்படிங்கிறது கேட்குது இல்லையா. ஸோ சிம்பிளா அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். ஸோ அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் முன்னாடியே கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்பப்போ அவங்க கேட்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வச்சு அவங்க கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த ஒரு ஆபரேஷன் முடிஞ்ச பிறகும் டசால்ட் நிறுவனம் கண்டிப்பா டேட்டாஸ் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. சிலதை அதை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கும். அதை வச்சு அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும், ஓகே இங்க டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கா, உண்மையாலுமே போர் விமானம் இழந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்தியா ஒரே ஒரு ரஃபேல் விமானத்தை இழந்தது உண்மைதான் ஆபரேஷன் சிந்தூர் டைமிங்ல. அதுவும் போர்னால வந்து இழக்கல, ஒரு ஹை ஆல்டிடியூட்ல அந்த விமானம் பறக்கும் பொழுது ஒரு டெக்னிக்கல் கிளிட்சா இருந்திருக்குது. அதனால அந்த ஒரு விமானத்திற்கு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. ஸோ இதனால தாங்க பாக் அரசாங்கத்தினால இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரம் அப்படிங்கிறதுமே கொடுக்க முடியல. இந்தியா பல ஆதாரங்களை வந்து காட்டுச்சு, இந்த மாதிரி நாங்கள் இந்த சுட்டு வீழ்த்தி இருக்கோம், இந்த மிசைலை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ட்ரோன்ஸ் சுட்டு வீழ்த்தி இருக்கோம் சொல்லி எல்லாத்துக்குமே கிளியரான ப்ரூஃப் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பாக்குனால ஒரு ப்ரூஃபை கூட வந்து கொடுக்க முடியல. எங்கேயுமே ரஃபேல் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வீடியோவோ இல்லை போட்டோ ப்ரூஃபோ எதுவுமே வந்து வெளியே வரல. ஏன்னா எதுவுமே சுட்டு வீழ்த்தப்படலை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸ்கார்ட் அப்படிங்கிறத சுட்டதை உண்மையான ரஃபேலை நாங்கள் சுட்டுட்டோம்னு சொல்லி பாகிஸ்தான் நினைக்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்கார்ட் அப்படிங்கிறது அவ்வளோ பெர்ஃபெக்டா ரஃபேல் மாதிரியே வந்து இருந்திருக்குதுங்க. ஸோ அப்போ எவ்வளோ வந்து அந்த ஒரு சிஸ்டமை பக்காவா ரஃபேல் விமானத்துக்கு அந்த ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சோம் அப்படின்னாலே நமக்கு அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை பாக் சுட்டு வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஸோ ஃபைனலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்கார்ட் அப்படிங்கிற சிஸ்டம் பாக் அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஃபுல் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாக் அரசாங்கம் அவங்களுக்கு எக்ஸ்கார்டை தான் சுட்டு வீழ்த்தணும்னு தெரிஞ்சாலும் ஒரு ப்ராபகண்டாவுக்காக நாங்கள் இந்த மாதிரி 5 சுட்டுட்டோம் 6 சுட்டுட்டோம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.